ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதாம் சாக்லேட் பால் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. பாதாம் சாக்லேட் பால் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஒரு கப் பாதாம் எடுத்துக்கலாம். சின்ன பேனில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாதாமை நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துட வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தது போதும். மிதமான சூட்டில் செஞ்சால் கரெக்டாக வந்துடும். இதை நம்ம இறக்கிடுவோம். நம்ம வறுத்து எடுத்து இந்த பாதாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா சில்லுன்னு ஆறி வரட்டும். அந்த பாதாம் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிஸ்கெட் எடுத்துருக்கோம் பாருங்கள். பவுர்பன் பிஸ்கெட் ஒரு 3 எடுத்துருக்கோம். மாரிகோல்டு பிஸ்கெட் ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஜாரில் போட்டுடலாம். மூடி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடவும். பாருங்கள், பொடி ஆகிடுச்சு. நைஸாக பொடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம பாதாம் வறுத்து ஆற வச்சுருந்தோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து திரும்ப மூடி போட்டு சும்மா ஒரு 5 செகண்ட்க்கு மிக்ஸி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரைச்சி எடுத்த இந்த பொடியை இந்த பவுலில் மாற்றிடலாம். புதுசாக போட்டுடலாம். அடுத்ததாக இதில் மெல்டட் சாக்லேட் வாங்கி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். டார்க் சாக்லேட் வாங்கி மெல்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம். சப்பாத்தி மாவு திட்டத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துருவோம். அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா உருண்டை போடுற அளவுக்கு வரணும். பார்த்தாலே தெரியும் எந்த திட்டத்தில் பிசைஞ்சு எடுத்துருக்கோன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிடலாம். சின்ன உருண்டையாக செய்யணும். சின்ன பால் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் சின்ன உருண்டைங்களாக செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், நல்லா உருண்டையாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சின்ன உருண்டைகளை செஞ்சு வச்சுருவோம். ஒரே மாதிரி சைஸில் சூப்பராக உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம மெல்டட் சாக்லேட்டில் இதை டிப் பண்ணி எடுக்கணும். சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். இதில் போட்டு அந்த சாக்லேட் அந்த பாலில் ஃபுல்லாக கோட்டிங்காக வர அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சாக்லேட்டை மேலே அப்படியே பூசி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த சாக்லேட் எல்லாம் கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பட்டர் ஷீட் மேலே இந்த சாக்லேட்டை வச்சுருவோம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துருவோம். பாதாம் சாக்லேட் பால் நம்ம சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கோம். இது இப்படியே இருந்தால் ப்ளைனாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காதில்ல. அதனால் மேலே கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனில் நம்ம மெல்டட் சாக்லேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை ஷேக் பண்ணோம்னா மேலே ஒரு டிசைன் வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம இதே மாதிரி எல்லா சாக்லேட் மேலேயும் நம்ம டிசைன் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த சாக்லேட் மேலே டிசைன் விட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்ததாக இதை ஒரு 1 மணி நேரம்
ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு இந்த சாக்லேட் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் பாலை நம்ம 1 மணி நேரமாக ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ட்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ண வேண்டிய நேரம். வாங்க எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சாக்லேட் பால் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். நான் 1 hour ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாவ், உள்ளியும் சாக்லேட் மேலேயும் சாக்லேட். நம்ம டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல. இதில் வெறும் பிஸ்கெட், பாதாம், சாக்லேட் இதுதான் சேர்த்துருக்கோம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.